ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவசரமாக 5 டேஸ் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போயிட்டு வர வழியில் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கரிமங்கலம் அந்த ஏரியாவில் தான் இந்த அக்கா மாம்பழம் விற்றுட்ருக்காங்க. சேலம் குண்டு இதுவே சேலம் குண்டா? இது சேலம் குண்டு பழம், அது காய், இது மல்கோவா, இது பங்கனப்பள்ளி, அல்பன்சா, பாதாமி, மல்லிகை, நடிச்சாலை, அது அல்பன்சா. அந்த அக்கா சொன்ன எல்லா விதமான மாம்பழமும் அந்த அக்கா கடையில் இருக்குது. சேலம் குண்டு அதுதான் ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொன்னாங்க. அதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். அப்புறமா அதோட ஃப்ளஷ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சீடு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த அக்கா மாம்பழம் டேஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கான ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. இந்த மேங்கோஸில் அவங்க எந்தவித கார்பேட் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணலை. இது நேச்சுரலாகவே விளைஞ்சது. நான் இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் மேங்கோஸ் வாங்கியிருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேலம் குண்டை ட்ரை பண்ணியே ஆகணும்னு அதுவும் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாம்பழம் எந்த வித கார்பைடும் யூஸ் பண்ணலை. அது எப்படி தெரியுதுன்னா, இந்த மாம்பழத்தில் அந்த புள்ளியாக இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். கார்பைட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாம்பழம் கண்டிப்பாக இந்த மாதிரி புள்ளியாக கருப்பாலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷைனிங்காக ஒரே கலரில் இருக்கும். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா பாதாமி 120 rupees per kg, சேலம் குண்டு 150 rupees. கண்டிப்பாக இது ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். கார்பைடை வச்சு பழுக்க வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பழம் மணக்கவே செய்யாது. ஆனால் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர்வான ஒரு ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழத்தோட அந்த கனியோட ஸ்மெல் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு கண்டதையும் வாங்கி சாப்பிடாமல் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.